ஹாய், சப்பாத்திக்கு இந்த மாதிரி குருமா ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு 2 துண்டு இஞ்சி, 3 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு கையளவு தேங்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 2 ஸ்பூன் பொரிகடலை, கொஞ்சமாக கசகசா, 2 வரமிளகா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, அடுத்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசால் தூள், இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா மசிச்சு அதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான சப்பாத்தி கூட உருளைக்கிழங்கு குருமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை டக்குன்னு செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.